சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் விஜயை ஏன் கைது செய்யவில்லை, அவர் கைது செய்யப்படுவாரா என்பது குறித்து ஒரு சின்ன அறிவிப்பு வெளியாயிருக்கு. அதை பற்றினு தான் இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம். அதாவது விஜய் கைது செய்திருந்தா அடுத்த நாளே அவருக்கு ஜாமீன் கிடைத்திருக்கும் என்று பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவிச்சிருந்தார். மேலும் விஜயை முதல் குற்றவாளியாக சேர்க்க முடியாது என்றும் தெரிவிச்சிருக்காரு. கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருனா, கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியான வழக்கில் விஜயை முதல் குற்றவாளியாக சேர்க்க வேண்டும் என நினைத்தா அதற்கு வாய்ப்பே இல்லை. விஜயை முதல் குற்றவாளியாக வழக்கு பதிந்தா அந்த வழக்கு நிற்காது. அல்லு அர்ஜுனுடைய வழக்கில் ஹைதராபாத்தில் இதே தான் நடந்தது, அதே தான் இங்கும் நடக்குது. சும்மா அவர்கள் அரசியல் ஆசைக்காக கைது செய்யலாம், ஒரு இரவு சிறையில் வைக்கலாம், அடுத்த நாள் பெயில் கிடைத்து வெளியில் வரலாம் என்பதெல்லாம் சின்ன பிள்ளைகள் ஆடுகிற விளையாட்டுக்கு சமம். தாவேகாவை ஆளும் கட்சி நசுக்க பார்க்குது. தாவேகாவை காப்பாற்ற வேண்டிய கடமை பாஜகவுக்கு இல்லை. தாவேகா விஜயும் மத்திய அரசு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வைத்தெரிச்சலில் விமர்சனம் பேசுகிறார். அவரது கட்சியில் இருந்து பலர் வெளியேறுவதால் அவர் கோபத்தில் இருக்காரு. தாவேகா விவகாரத்தில் நாங்கள் ஆதரவான கருத்து சொல்கிறோம், அடைக்கலம் கொடுக்கல. கரூர் விவகாரத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யும் நடவடிக்கை எடுக்கலை. கரூர் விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழு காலம் தாழ்த்தாமல் விசாரிக்க வேண்டும். யார் தவறு செய்திருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதல்ல எஸ்ஐடி அறிக்கை வரட்டும், பிறகு சிபிஐ விசாரணை தேவையா இல்லையா என்பதை பார்ப்போம். நிர்வாகிகள் முதல் அனுமதி வழங்கிய அதிகாரிகள் வரை அனைவரும் விசாரிக்க வேண்டும். நீதிபதிகள் கருத்துக்களை அரசியலாக்க தேவையில்லை. என் பெயரை பயன்படுத்தி மோசடி நடந்ததா வீடியோ ஒன்று பரவி வருது. அந்த மோசடியை செய்தவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும்படி சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளிடம் நானே கண்டிப்பாக போய் பேச இருக்கேன். உரிய முறையில் புகாரும் அளிச்சிருக்கேன். இந்த சம்பவத்தில் வீடியோ வெளியிட்ட நபருக்கு அந்த மோசடியில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். முதல்வர் தொடர்ந்து ஆளுநரை சீண்டி பார்ப்பது சரியில்லை. ஆளுநர் கேட்கும் கேள்வி சரியானது தான். ஆளும் கட்சி அனைத்தையும் அனுசரித்து போக வேண்டும். ராகுல் மணிப்பூர் போகும்போது பாஜகவினர் கரூருக்கு வரக்கூடாதா? முதலமைச்சர் செல்லக்கூடிய நிகழ்ச்சி எத்தனை நடக்கிறது? அப்படியானால் ஒவ்வொரு அனுமதியும் முதலமைச்சருக்கு தெரியுமா என்றால் தெரிந்திருக்காது. பிரதமர் வரக்கூடிய நிகழ்ச்சிக்கு தெரிந்திருக்குமானா தெரிந்திருக்காது. நம்பிக்கையில் வருவது தான் என அண்ணாமலை தெரிவிச்சிருந்தார். மேலும் விஜயை கைது செய்ய வேண்டும் என்றால் கண்டிப்பாக அது நடக்காது, ஸ்டாலினும் அப்படி செய்ய மாட்டார் என தற்போது சொல்லியிருக்காரு அண்ணாமலை. நீங்கள் அண்ணாமலை சொன்னதை எப்படி பார்க்குறீங்கன்றதை சொல்லுங்கள்.